செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 9th தமிழுக்கான அஃபீஷியல் கோர்ட்டில் எக்ஸாம் கோர்ஸ் வருது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. இது வந்து சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாம்ஸில். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாங்க. அண்ட் நம்மளே கௌதம் மீடியா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணி இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அடுத்து நீங்கள் 10th போகிறீங்க, 11th போகிறீங்க, 12th போகிறீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். எப்படிலாம் படிக்கிறது, எப்படி பாஸ் ஆகுது, எப்படி சென்டர் படிக்கிறது சொல்லி எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு இப்போலேருந்து அப்டேட் பண்ணால் நீங்கள் 10th போகிறதுல நல்லா செட்டில் ஆயிருவீங்க. ஸோ அதுக்கோசரம் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க. ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன், இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் நான் அடுத்தது அப்லோட் பண்ணி எல்லா சப்ஜெக்டான பிடிஎஃப்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் உங்களுக்கு தனித்தனியாக வாட்ஸ்அப் சேனல் அனுப்பி விட்டுருவேன். அந்த லீவ் அப்டேட்ஸ் ரெயின் அப்டேட்ஸ்லாம் வரும் தெரியுமா, எல்லா ஸ்கூல் அப்டேட்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் அனுப்பி விட்டுருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலுக்கு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில். 10th 11th 12th பப்ளிக்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் உங்களுக்கு அதில் தான் சென்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ போயிடலாம். பாருங்கள், தீரா எளிமை தருவது எது? தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய் தேர்வு இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் தமிழ் வீடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது. மல்லல் முதுர் வயவேந்தே கொடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ் படித்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு லைட்டாக ஸ்லிப் ஆகுது. தண்ணி வரை குடிக்காமல் வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் வாய்ஸே வரமாட்டேது. ஸோ அப்படியே 1 மார்க் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் செஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், அந்த ஆன்சர் தெரியாதவனுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். 15 1 வேர்டு. பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பகுதி 2 பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. டோட்டலாக உங்களுக்கு 4 எழுத நீங்கள் 6 கொடுத்து அதில் ஒரு கம்பல்சரி இருக்கும். 21வது கொஸ்டின் கம்பல்சரி. இந்த கம்பல்சரி பார்த்தா திருக்குறள் தான் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றி கேட்டிருக்காங்க. ஐ திங்க் கொஸ்டின் பேப்பர் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். 20 பார்த்தீங்கன்னா திருக்குறள் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? தரும் என முடியும் திருக்குறளை எழுதுக. பட் ஆக்சுவலாக தான் உங்களுக்கு கம்பல்சரி வர வேண்டியது. இதை லைட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். எல்லா கொஸ்டின்லையும் உங்களுக்கு கம்பல்சரி திருக்குறள் தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த 6ல் ஏதோ நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. அதில் ஒரு கம்பல்சரி. ஓகேவா? அடுத்து பிரிவு 2 பாருங்கள். பிரிவு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இலக்கண 2 மார்க்ஸ்ப்பா. 22லேருந்து 28 வரை இருக்கும். இந்த 7ல் ஏதோ நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. மீதி இருக்கிற 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ 24, 25, 26, 27, 28. ஸோ அடுத்து பகுதி 3 பாருங்கள். 29, 30, 31 ஒரே பற்றி படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு பேராகிராஃப் சொல்லுவாங்க. அந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். எடுத்து எழுதிடலாம் ஈஸியாக. இது ஈஸியாக எழுதிவிங்க நீங்கள். கண்டிப்பாக ஸ்கிப்பே பண்ண மாட்டீங்க. அப்புறம் 30, 31 இதை 1 எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பிரிவு 2 பாருங்கள். அதே போல் தான் 32, 33, 34. பட் இதில் கம்பல்சரி இருக்குது, வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? மனப்பாட பகுதி கம்பல்சரி. காடெல்லாம் என தொடங்கும் புறநானூறு பாடலை எழுதுக. ஸோ இதுதான் உங்களுக்கு கம்பல்சரிப்பா. அந்த புறநானூறு பாடலை நீங்கள் எழுதணும். அப்புறம் மீதி இருக்கிற 32, 33 ஏதோ நீங்கள் 1 எழுதுனா போதுமானது. ஓகேவா? அப்புறம் பிரிவு 3 பாருங்கள். உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ் அதே போல் தான். 35, 36, 37 இந்த 3ல் ஏதோ 2 எழுதணும் உங்களுக்கு. மீதி இருக்கிற 1 சாய்ஸில் விட்டுருங்க. ஸோ ஏகதேச உருவக அணி குறித்து எழுதுக. ஸோ அணி எழுதிக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஏகதேச அணிகள் ஈஸி. அப்புறம் அழகீட்டு வாய்ப்பாடு 37, அது ரொம்ப ஈஸி. அழகீட்டு வாய்ப்பாடலாம் அசால்ட்டாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அது கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா? சாரி இது உங்களுக்கு அழகீட்டு வாய்ப்பாடுன்னு நினைக்கிறேன். அழகீட்டு வாய்ப்பாடு கேட்கணும்னு நினைக்கிறேன் இதில். சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அடுத்து பாருங்கள், பகுதி 4 பாருங்கள். உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ் 38, 39, 40, 41, 42. ஸோ உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. இந்த 5மே எழுதணும் நீங்கள். 38, 39க்கு சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? அது 2ல் ஏதோ 1 எழுதுனா போதுமானது நீங்கள். அப்புறம் 40னா சொல்லவே வேணாம், ஈஸியாக எழுதிடுவீங்க. இப்போ 41 பாருங்கள். அன்றாட வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தும் 2 இணைய வழி சேவைகள் பற்றி எழுதுக. என்ன பார்ப்பீங்க? யூடியூப்பை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இம்பார்ட்டன்ஸ்க்கு அதை எழுதலாம். அண்டு நீங்கள் வேறு என்ன எழுதலாம்? கூகுள் எழுதலாம். கூகுளில் சர்ச் பண்ணுற எது தேவையான சர்ச் பண்ணுவீங்க, அதை எழுதலாம். அதை பற்றி ஒரு கதையாக எழுதினீங்கன்னா போதும், 5 மார்க்கு. அப்புறம் நான் பாராட்டு பெற்ற சூழல்கள் மாநில அளவில் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்ற போது. ஸோ அதை பற்றி நீங்கள் எழுதலாம். கதை எழுதலாம். எல்லாமே கதை தான், ஓனல் தான். ஓகேவா? அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மனப்பாட பகுதிப்பா. மனப்பாட பகுதி பார்த்தீங்களா? இது 8 மார்க் கொஸ்டின்ஸ் நெடுவினாக்கள். ஸோ குறிப்பிச்சொற்கள்லாம் போட்டு கரெக்டாக எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம், மஸ்ட்டு. ஸோ 43, 44, 45. ஓகேவா? இதுதான் உங்களுக்கான மனப்பாட பகுதி. நெடுவினா மனப்பாட பகுதியே வருது பாருங்கள் எனக்கு. ஸோ பார்த்துட்டிங்களாப்பா? தட்சிட்ப்பா. இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ் வந்துக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய கௌதம் மீடியா
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அதில் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. நீங்கள் ஃபஸ்ட்டே சப்ஸ்கிரைப் பண்ண கூட பரவாயில்ல, இப்போஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் திரும்பி சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டாக கொடுங்க. அது கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஆல்ரெடி 8000 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சென்ட் பண்ண போகிறேன். அண்ட் லீக் கொஸ்டின் பேப்பர் மறந்துடாதீங்கப்பா. எக்ஸாம் முன்னாடி நாள் நைட்டு சப்போஸ் கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவேன். ஓகேவா? ஓகே செல்லகுட்டீஸ், தச்சுட்டு நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஓகே செல்லகுட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.